வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மழையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போக்களமே. நடுவர் அவர்களே, வாழ்க்கைன்னா போராட்டம் இருக்கத்தான் செய்யும். நம்ம வாட்டுக்கு நம்ம நம்பிக்கை வச்சு லட்சிய நோக்கி நம்ம வாட்டுக்கு என்ன செய்ய வேண்டியதான், போக வேண்டியலாம். அதில் நிறைய இடர்பாடுகள் வரத்தான் செய்யும், அதெல்லாம் அடித்து போயிட்டே இருக்கணும். பாடகிகளே என்ற தலைப்பில் சின்ன குயில் சித்ரா அவங்கள பற்றி நான் பாட போகிறேன். சின்ன குயில் சித்ரா அவங்கள பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து 1888 லங்கர் அப்படின்னு ஒருத்தவங்கள இவங்க வந்து திருமணம் முடிக்கிறாங்க. அடுத்து இவங்களுக்கு வந்து 2002 அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. 14 வருடம் கழித்து இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை 2011 அன்று துபாய்க்கு போகும்போது நீச்சல் குளத்தில் விழுந்து அந்த குழந்தை வந்து தவறிடுது. அப்படி உள்ள சூழ்நிலையில் இசை துறையிலிருந்து விலகி ரொம்ப நாள் அவங்க என்ன செஞ்சாங்க, வராமல் இருந்தாங்க. அடுத்து அவங்களோட சொந்தங்கள் நண்பர்கள் அவங்கெல்லாம் வந்து சொன்ன பிறகு அவங்க திருப்பி என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் கொஞ்சம் இசைத்துறைக்கு வந்தாங்க. ஆனால் அந்த வாட்டத்தையே அவங்க வந்து முகத்தில் காமிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நம்ம ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு இது நடந்துட்டு, ஒரு துன்பம் நடந்துட்டு அப்படின்னா ஒரு ஓரமாக இருந்துடக்கூடாது ஒரு பெண்கள், அதையும் மீறி வந்து நம்ம துறைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த கருத்தை நான் சொல்கிறேன். இவங்க வந்து நிறைய பாடல்கள், அதாவது 25,000க்கு மேற்பட்ட பாடல்கள் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, பாடியிருக்காங்க. பன்முக திறமை கொண்டவங்க. 6 தேசிய விருதுகளை இவங்க வாங்கியிருக்காங்க. 16 மாநில விருதுகளையும் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, வாங்கியிருக்காங்க. அடுத்து தென்னிந்திய 6 விருதுகள் வந்து தென்னிந்திய ஃபிலிம்ஸ்பேர் இதிலேருந்து வாங்கியிருக்காங்க. நிறையா வந்து பன்முக திறமை உழைப்பாங்க. உழைப்பு வந்து கடினமாக கொடுக்குறவங்க. அதாவது ஒரு இசையமைப்பாளரோ ஒரு பாடகியோ பாடகர்களோ அவங்களோட இணைந்து ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவங்கள இவங்க மிகவும் முக்கியமானவங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவங்க பாடினா அந்த பாடல் கண்டிப்பாக சூப்பர் ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அதில் சில பாடல்களை நான் இப்போ பாடுறேன். கூடவும் மணி மாடவும் நல்ல வீடும் உண்டு, தேடவும் பள்ளி பாடவும் பள்ளிக்கூடம் உண்டு, அன்பில்லா ஊருக்குள்ள இன்பம் இல்லை, ஓஹோய் வம்பில்லா வாழ்க்கை இல்லை, துன்பம் இல்லை, ஓஹோய் ஆரோடு ஊரை பார்த்து நேரா டேரா போடு, ஆத்தி இது வாத்து கூட்டம். நடுவர் அவர்களே நல்லா கேளுங்க. இதில் ஒரு பெரிய ஊர் அப்படின்னா ஒரு பள்ளிக்கூடம் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து ஒரு பகுதியில் நம்ம இருக்கணும் அப்படின்னா அன்பு இருந்தால் மட்டும்தான் இருக்கணும். முந்திலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் சின்ன பிள்ளையில என் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து காலி பண்ணி போயிட்டாங்கன்னா அப்படி அழுகுவேன் உட்காந்து அந்த அளவுக்கு அவங்க மேலே நம்ம பாசம் வச்சுருந்தோம். அதனால அவங்க என்ன செய்வாங்க, சில நேரம் சொல்லாமே போயிடுவாங்க, ஏன்னா ரொம்ப வருத்தப்படுவோம் அப்படின்னு. இப்போ உள்ள அந்த அன்பு இருக்கா அப்படின்னா இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். எப்பண்டா அவங்கள விட ஒரு இதை உயர்ந்துட்டோம் அப்படின்னா எப்பண்டா இவன் இந்த வீடை காலி பண்ணி போவான் அப்படின்னு ஒரு நினப்பு வந்துடுது. அப்போ ஒரு பகுதியில் இருக்கோம் அப்படின்னா அவங்க அன்பாக இருக்கணும். அடுத்து கோபத்தை சொல்லவே வேண்டாம். எதுக்கெடுத்தாலும் சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அர்த்தமே இல்லாமல் கோவப்படுறாங்க. கோபம் இல்லாத வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப அர்த்தமாக கொடுத்துருக்காங்க இந்த பாட்டு. அடுத்து பாருங்க நடுவர் அவரே, வாழ்க்கையின் வேர்களோ சில மிக ரகசியமானது, ரகசியம் காண்பதே நம் அவசியமானது, தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும், தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும், அட பாடல் போட தேடல் கூட ஒரு சுகமே, இன்னிசை பாடி வரும் இளங்காற்றுக்கு உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. நடுவர்களே, இன்றும் பேருந்துகளில் இரவு நேரங்களில் இந்த பாட்டு இல்லாத பேருந்துகளே கிடையாது. எவ்வளோ துக்கமாக நம்ம இருந்தாலும் இந்த பாட்டை ஒரு நிமிஷம் நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா மனதுக்கு இனமாக இருக்கும். வலிகள் கூட என்ன செஞ்சிடும், மறந்துடும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே, பூக்களின் மனம் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே, கிளிகளின் குண்டுக்குள்ளே புது உலகம் பிறந்ததே, அன்பு கொண்ட நெஞ்சுக்குள்ளே ஒரு வானம் விரிந்ததே,
கனிகள் தித்திப்பா, கவிதை தித்திப்பா, அது அன்பை விட தித்திப்பா. நடுவர் அவர்களே, கனிகள் கூட தித்திப்பு கிடையாது, கவிதை கூட தித்திப்பு கிடையாது, அன்பு ஒன்று தான் ரொம்ப தித்திப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, கண்ணா உன் வாலிப நெஞ்ச எம்பாட்டு உசுப்புறதா, கற்கண்டு சர்க்கரை எல்லாம் இப்பத்தான் கசக்கிறதா. கண்ணா உன் வாலிப நெஞ்ச எம்பாட்டு உசுப்புறதா, கற்கண்டு சர்க்கரை எல்லாம் இப்பத்தான் கசக்கிறதா. வந்தாச்சு சித்திரதா, போயாச்சு நித்திரதா. வந்தாச்சு சித்திரதா, போயாச்சு நித்திரதா. குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கு குக்கு குக்கு. குரலோட மச்சா உங்க குரலோச போட்டி போடுதா, குக்கு குக்கு குக்கு. நடுவர்களே பார்த்தீங்களா, பாடகர்களேன்னு பேச வந்தவங்க கூட அழகாக பாட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ எவ்வளோ சித்ரா பாட்டு எவ்வளோ அருமையாக இருக்குது. அடுத்த நடுவர்களே, இன்னொன்று நீங்கள் பார்க்கணும், தம்பி வெளியே போனவன் என் பாட்டை கேட்டு உள்ளே வந்துட்டான். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை பிடித்த பாடல் சித்ராமா பாடல் தான். அப்பா பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த சேர்ல உட்காந்தா, இங்கே உட்காந்தா, இங்கே உட்காந்தா, வெளியே போயிட்டான். பிரபு சார் படிக்கும் போது தூங்கிட்டான், இப்போ நான் படித்தோடனே வந்துட்டா. அப்போ சித்ராமா தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லணும் நடுவர் அவர்களே. அடுத்த நடுவர் அவர்களே, பெண்கன்று பசு தேடி பார்க்கின்ற வேலை, அம்மானு சொல்லவும் அதிகாரமில்லை. பெண்கன்று பசு தேடி பார்க்கின்ற வேலை, அம்மானு சொல்லவும் அதிகாரமில்லை. என் விதி எப்போதே தெரிந்திருந்தாலே கற்பத்தில் நானே கரைந்திருப்பேனே. என் தலையெழுத்தென்ன, என் முதலெழுத்தென்ன, தலையெழுத்தென்ன முதலெழுத்தென்ன சொல்லுங்களே. நான் ஒரு சிந்து காவடி சிந்து, ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் தெரியவில்லை. நடுவர் அவர்களே, சித்ராமா பாட்டு தான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு காட்டுது. ஆமாம் 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 நடுவர் அவர்களே, அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து அம்மா எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இந்த பாடல் வரிகள் அழகாக சொல்லியிருக்கு. ஒரு பெண் வந்து அம்மா இல்லை அப்படின்னா, நான் கர்ப்பத்திலேயே கரைஞ்சிருக்க கூடாது அப்படின்னா அந்த அளவுக்கு துன்பத்தை அவள் வந்து அனுபவிக்கா அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். அடுத்து பாருங்க, இமைகள் என்னோடு சண்டை போடுதே, எதிரில் வந்தால் என்ன, தினமும் கண்ணோரம் தீபம் வைக்கிறேன், வெளிச்சம் தந்தால் என்ன, மணி சரி பார்த்து வழி பார்த்து இரு விழிகள் தேகிறேன், நீ வருவாயன நீ வருவாயன. பார்த்தீங்களா நடுவர் அவர்களே, நம்மெல்லாம் விளக்கில் தான் தீபம் ஏற்றுவோம். இந்த தலைவி என்ன செஞ்சுருக்காங்க, கண்ணோரம் தீபம் ஏற்றிருக்காங்களாம். எதுக்கு, தலைவன் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஆகா இந்த இன்னும் ரெண்டு தான். ஆகா இந்த பூமி புத்தம் புதுசு, பாசம் வந்ததாலே பொங்கும் பழசு, இனி வாசம் வீசும் பூவில் நானும் வாசம் செய்வேனா. தாவி எங்கும் ஓடினேன், தாய்மடி தேடினேன், பூவனங்கள் எங்குமே பூஜை செய்ய போகிறேன், என் சோலையில் நானும் பூவானே. பாருங்க நடுவர் அவர்களே, அதாவது சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆமாம், சந்தோஷமான வாழ்க்கை இல்லை, அதாவது அன்பு பாசம் இதெல்லாம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்காது. அப்போ சந்தோஷமான வாழ்க்கை நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு பாடல், குல தெய்வமே என் குறை தீர்க்கவா, கை நீட்டினேன் என்னை கரை சேர்க்கவா, நீயே அணைக்கவா தீயே அணைக்கவா, நீ பார்க்கும்போது பணியாகிறேன், உன் மார்பில் சாய்ந்து குளிர் காய்கிறேன்,
எது வந்த போதும் இந்த அன்பு ஒன்று போதும், ஏதேதோ எண்ணம் பலத்தே. நடுவர் அவர்களை, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டிலும் பரவாயில்ல, அன்பு ஒன்று இருந்தால் அந்த இடத்துல எவ்வளோ கஷ்டத்தினாலும் ஒரு பெண்ணு வந்து அனுபவிப்பா அப்படின்னு இந்த பாட்டு வந்து சொல்லுது. எது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மழையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போக்களமே. நடுவர் அவர்களே, வாழ்க்கைன்னா போராட்டம் இருக்கத்தான் செய்யும். நம்ம வாட்டுக்கு நம்ம நம்பிக்கை வச்சு லட்சிய நோக்கி நம்ம வாட்டுக்கு என்ன செய்ய வேண்டியதான், போக வேண்டியலாம். அதில் நிறைய இடர்பாடுகள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் அடித்து போயிட்டே இருக்கணும் நம்ம வாட்டுக்கு. அதனால் திரை இசை பாடல்களையும் மக்கள் மனதை கவர்ந்தவர்கள் பாடகிகளே அப்படின்னு நீங்கள் தீர்ப்பு சொல்லுன்னு சொல்லி என் வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.